நம்மள நிறைய பேருடைய வாழ்க்கையில் அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும். அதே சமயம் சில பேர் அமானுஷ்யமான சம்பவங்கள் இன்னொருத்தருக்கு நடக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். 2014 இல்லை 2013 காலகட்டம் இருக்கும். அப்போ தான் இந்த விஷயத்தை நான் நியூஸ் பேப்பரில் பார்க்குறேன். அப்போல்லாம் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கக்கூடிய பழக்கமானது எனக்கு இருந்துச்சு. அப்போது என்னுடைய ஊரான கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி அப்படிங்கிற பகுதியில் நடந்த அந்த சம்பவத்தை படித்த உடனேயே இது உண்மையாக இருக்குமா, உண்மையில இப்படிலாம் நடக்குமா, அதுக்கு காரணம் உண்மையில என்னதான் அப்படிங்கிற குழப்பங்கள் என் மனசில் எழுந்துச்சு. அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2013 இல்லை 2014 இருக்கும், எனக்கு சரியான வருஷம் தெரியல. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்போ தான் என்ட்ரான காலம் அது. அப்பேற்பட்ட காலத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2013-14 காலகட்டத்தில் கோயம்புத்தூரின் சாய்பாபா காலனி அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்துச்சு. இந்த பகுதியில் அன்னைக்கு எப்பவும் போல தான் மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தூங்கிட்டு இருந்தவங்க காதில் திடீர்னு சில சலசலப்பு சத்தங்கள் கேட்க தொடங்குது. போக போக அவங்க காதில் விழுந்த சத்தங்கள் எல்லாமே பெரிதாக தொடங்குது. அது கேட்கறதுக்கு ஒரு ஆலங்கட்டி மலையின் சத்தம் போல கேட்டிருக்கு. அவங்களுடைய ஓடுகள் மேலே ஆலங்கட்டி மழை பெய்யும் போது அந்த பனிக்கட்டிகள் விழுந்தா எப்படி ஒரு சத்தம் வருமோ அது மாதிரியான சத்தம் விழுகிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. முதல்ல மழை வருதா என்ன, இது மழை காலம் கூட கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஏரியாவில் தூங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே முழிக்கிறாங்க. முழிச்சு பார்க்குறவங்க ஓட்டு மேலே ஏதோ விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. போக போக அந்த சத்தமானது பெருசாக தொடங்குது. அது பெருசான நேரத்தில் ஓட்டை இடிச்சுக்கிட்டு சில கற்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து விழுகுது. அது தூங்கிட்டு இருந்தவங்க முகத்து மேலேயும் வந்து விழுந்து அவங்களையும் எழுப்பி விடுது. வீடுகள் நோக்கி கற்கள் பறந்து வரதை பார்த்துடனே மக்கள் பதறி போயிட்டாங்க. அப்பெல்லாம் ஓட்டு வீடுகள் தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு வீடுகள் அதிகமாக இருந்ததாலேயே எல்லாருடைய ஓட்டுகள்லையும் தட 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 தடன்னு சத்தம் கேட்டிருக்கு. எல்லாருமே பயந்து போய் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அப்போது கற்களின் மலை அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கு. என்னடா நடக்குது, ஏதாவது பசங்க கல்லை தூக்கி விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே நின்று பார்த்தவங்க பயத்தோடையும் இருந்தாங்க. அந்த கற்களின் மலையானது ஒரு 2 நிமிஷம் கழித்து நிற்க தொடங்குது. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், சிலருக்கு பயம். என்னடா இது, நம்ம வீட்டு மேலே கற்கள் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் நம்ம பர்டிகுலர் ஏரியா மேலே மட்டும் கற்கள் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க. சரி, ஒரு தடவை நடந்துருச்சு, இனிமேல் இது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல் அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் தூங்க தொடங்குறாங்க. அன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி ஓட்டின் மேலே சில சத்தங்கள் கேட்க தொடங்குது. அடுத்த நாள் இரவுமே அவங்களுடைய ஓட்டு மேலே கற்கள் வீசக்கூடிய சத்தம் கேட்குது. சில கற்கள் அதே மாதிரி ஓட்டை உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து விழுகுது. சிலருடைய ஓடுகள் மேலே யாரோ ஓடுற மாதிரியான துணியும் ஏற்படுது. எல்லாருமே பயந்து போய் மறுபடியும் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே ஏரியாவில் இருந்த மக்கள் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு புரியாமல் வானத்தை நோக்க, வானத்திலிருந்து நேற்று மாதிரியே கற்கள் மலையானது வந்துட்டு இருந்திருக்கு. அந்த கற்கள் மலை நேற்று மாதிரியே 2 நிமிஷம் கழித்து நின்று இருக்கு. அந்த கற்களின் மலையானது அந்த ஏரியாவில் இருந்த அனைவருடைய தூக்கத்தையுமே கெடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே பதறி போய் பயந்து போய் வெளியே சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் கலந்த உரையாடலை துவக்கிறாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன பேசுனாங்கன்னா, இது சரிப்பட்டு வராது, நேற்று நடந்துச்சு, நம்ம யாரோ பசங்க விளையாண்டாங்கன்னு நினச்சோம், பட் இன்றைக்கி நடக்கிறத பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, எல்லாருக்கும் பயமாக இருக்குது, ஏதோ பேய் பண்ணுற வேலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்ல, சிலர் இது பேய்ன்னு நினச்சிக்காதீங்க, பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலை நடக்குது, அதனால் அங்கேருந்து கற்கள் வர வாய்ப்பு இருக்குது, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக அங்கிருந்த சில ஆண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அங்கேருந்து கற்கள் விழுகிற மாதிரி எங்களுக்கு தோணுது, இது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ போலீஸாரும் அதற்கடுத்த நாள் வந்து விசாரிச்செல்லாம் பார்க்குறாங்க. இல்லை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதியில் இருந்து கற்கள் விழுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தெரியுது, யாரோ கற்கள் வீசுகிற மாதிரி தெரியுது, நாங்கள் நைட்டு ரோந்து பணியில் இங்கே ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான பதில் சொல்லிட்டு போலீஸார் போயிடுறாங்க. அவங்களுடைய சிம்பிளான பதில்
மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வருதுலன்னா எப்படி இந்த கற்கள் நம்ம ஓட்டுக்கள் மேலே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க. அப்போ தான் அந்த ஏரியாக்குள்ளேயும் அதனுடைய பக்கத்து ஏரியாக்கள்லேயும் ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஒருவேளை சாத்தானின் செயலாக இருக்கலாம், இல்லை பேயின் செயலாக இருக்கலாம். பேய்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டு மேலே கற்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் கிளப்புறாங்க. மக்கள் எல்லாருமே ஒருவேளை இது பேயுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. 3வது நாள் அதே மாதிரி தூங்குறாங்க. தூங்கும்போது அவங்களுடைய ஓட்டுக்கள் மேலே மறுபடியும் கற்கள் விழுகுது. இந்த தடவை மிக வேகமாக விழுகுது. அப்படி வேகமாக விழுந்தது நிறைய ஓடுகளை சேதப்படுத்தி நிறைய வீடுகள் அன்னைக்கு நட்சத்திரங்களை பார்த்து தூங்கும்படியான நிலைக்கு கொண்டு வந்துச்சு. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலேருந்து யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் 4வது நாள் வருது. 4வது நாளும் இதே மாதிரி நடக்க அங்கிருந்த மக்கள் எல்லாருமே பயந்து போய் ஏதாவது ஒரு சாமியாரை வர வைப்போன்னு சொல்ல அங்கிருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கேரளாவுக்கு போய் நம்பூதிரி அவங்கள கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லிட்டு நம்பூதிரி அவங்கள கூட்டிகிட்டு வராங்க அந்த ஏரியா மக்கள். அந்த ஏரியாவை நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த நம்பூதிரி என்ன பண்ணுறாருன்னா, இது பேயுடைய செயல்தான், இங்கே ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கு, அதனால் கற்களை கொண்டு உங்களை எல்லாத்தையுமே அந்த பேயானது தாக்கிட்டுருக்கு, இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சரியாக 6 மணிக்கு விளக்கேற்றி உங்களுடைய வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி சொல்லிட்டு போகிறாரு. அந்த சாய்பாபா காலனி ஏரியா மக்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதற்கடுத்த நாள் அது நடக்கலை. நம்பூதிரியை கூட்டிகிட்டு வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்வாசப்படுறாங்க. உண்மையிலே அதுக்கப்புறம் அந்த மாதிரி கற்கள் வீசக்கூடிய சம்பவம் நடக்கவே இல்லை. இந்த நியூஸ் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பூதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் விளக்கு போடுறதை பற்றி பேசினாங்க இல்லையா, அப்போ தான் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே போய் அங்கே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த நியூஸை தான் நான் படித்தேன். நியூஸ் பேப்பரில் இதை பற்றி படித்த உடனே எனக்குள்ள ஒரு பயம் உருவாக தொடங்குச்சு. அமானுஷ்யமான விஷயங்களை அன்னைக்கு நான் தேடி படிச்சுட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் நான் தேடி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் சாய்பாபா காலனியில் இருந்த என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, அப்போ நீங்கள் உணரலாம் நானும் சின்ன பையன், அந்த பையனும் சின்ன பையன்தான், அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொன்னது என்னென்னா, உண்மைதான்டா, அந்த ஏரியாவுக்குள்ளே பேய் நடமாட்டம் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கற்கள் வீசக்கூடிய சம்பவம் நடந்துச்சு. உண்மையில் அந்த ஏரியாவுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கடா, அதனால் நான் போகலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு இன்னும் அது பீதியை கிளப்புச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இது பற்றின நியூஸ் பெருசாக வரல. அந்த ஏரியாவுக்குள்ளே அதுக்கப்புறம் கற்கள் வீசக்கூடிய சம்பவமும் நடக்கலை. ஆனால் இதை பற்றி நான் படித்தது இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே ஒரு தாக்கமாக இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த கற்கள் வீசினது யார்? கற்கள் மலை உண்மையிலே அந்த இடத்துல பேஞ்சிச்சா, இல்லைன்னா அதை பேய் தான் பண்ணுச்சா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அதனுடைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு பிட்டாக தான் வந்துச்சு. எந்த நாள் என்ன வருஷம்னு சரியாக தெரியாதால என்னால் தேடவும் முடியல, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. பட் இது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்துச்சு. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உண்மையாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு விரிவாக சொல்லணும், அதை நான் நம்ம வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை டைப் பண்ணியோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ நான் கீழே எங்களுடைய சேனலுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதுக்கு வேணால் அனுப்பி வைங்க. அப்படி அனுப்பி வைக்கிறத நான் என்னுடைய வாய்ஸ்லையும் உங்களுடைய வாய்ஸும் சேர்த்தோ நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.